இன்றைக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இந்த தெரிவு பட்டியலை வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். இந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 150 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 50 அன்னை மருத்துவக் கல்லூரி 50 மாணவர்களும், கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கின்ற கல்லூரியிலிருந்து ஒரு 100 ஆக மொத்தம் 150 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான MBBSக்கான இடங்கள் 9200. BDS என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவத்திற்கான இடங்கள் 2150. இந்த வகையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு இன்றைக்கு தேர்வாகி இருக்கிற முதல் 10 மாணவர்கள், இந்த முதல் 10 மாணவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். அதில் எந்த மாணவரின் பெயர், அவர் பெற்றிருக்கிற மதிப்பெண், அவர் எந்த பள்ளியில் படித்தார் போன்ற விவரங்கள் இப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது. ராஜசேகர், அவர் 720, ரஜினீஷ் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர் முதலிடத்திற்கு வந்திருக்கிறார். 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்ற ரஜினீஷ், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல். இரண்டாவது இடம் பிடித்திருப்பவர் சையத் ஆரிஃபின் யூசுப் 715 மதிப்பெண்களை பெற்றிருப்பவர். ஐனம்பாக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் பயின்றவர். 3 ஷைலஜா, அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர் மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சேத்பட், சென்னை சேத்துப்பட்டைச் சேர்ந்த மாணவி. மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் பள்ளியைச் சேர்ந்தவர். 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அவர் பெற்ற மதிப்பெண் 715. 4வது இடம் பிடித்திருப்பவர் ஸ்ரீராம், அவர் ஸ்ரீ வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஞ்சட்டி, திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியைச் சேர்ந்த மாணவர். அவர் 715 மதிப்பெண்களை பெற்று 4ஆம் இடம் வகிக்கிறார். 5 ஜெயந்தி பூர்வஜா, அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர் படித்த பள்ளி கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் போஸ்டல் நகர், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல். 6ஆம் இடம் பிடித்திருப்பவர் ரோஹித், இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவரும் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். அதற்கடுத்து 7ஆம் இடம் பிடித்திருப்பவர் சபரீசன், அவர் பெற்ற மதிப்பெண் 715. இவருமே கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். 8ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் ரோஷினி, இவர் பெற்ற மதிப்பெண் 715. சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணா நகரை சேர்ந்தவர். 9ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விக்னேஷ், இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவர் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல்லை சேர்ந்தவர். 10ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விஜய் கிருத்திக் சசிகுமார், இவர் பெற்ற மதிப்பெண் 710. இவர் படித்த பள்ளி தி சுகுணா PIP ஸ்கூல் என்கின்ற பள்ளியில் படித்தவர். இந்த 10 மாணவர்களும் அரசு ஒதுக்கீட்டில் முதன்மை பெற்ற 10 மாணவர்களாக இன்றைக்கு அவருடைய பெயர்களை இங்கே வெளியிடுவதில் பெருமைப்படுகிறோம்.